ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை இன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோஷாப் அப்டேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கலர் ஃபோட்டோவாக ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 2லையுமே 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதை ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனாக மாற்றலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஏஐ யூஸ் பண்ணி இது பாசிபிள் தான். பட் ஏஐ யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபேஸ் கட்டு, ஐயோட ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோர் தென் 90% வந்து அதில் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த சேஞ்சஸ் இல்லாமல் மிஷின் லேர்னிங் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு நல்ல கலர் அவுட்புட் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லேயரில் இதை ஃபர்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜே, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஜே யூஸ் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஃபில்டர் மெனுவில் இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக மாற்றிக்கோங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபில்டர்ஸை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டீங்கனாலே இந்த சிம்பிள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஸோ இது வந்து இது ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஒரு லேயர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ லேயர் ஃபில்டரில் போயிட்டு நியூரல் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூரல் ஃபில்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆன மாதிரி வரும். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் லோட் ஆகிருக்கும். இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் முன்னவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து கலரைஸ். ஸோ இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இங்கே எனேபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் அந்த இடத்துல கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகிடும். நான் ஜஸ்ட் இப்போ அந்த பட்டனை மட்டும் இங்கே எனேபிள் பண்ணுறேன். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ப்ராசஸிங் ஆனாலே பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமாக நம்மளுக்கு கலரிங்கில் தேவைப்படுறது ஸ்கின் டோன் தான். ஸோ அந்த ஸ்கின் டோன் ஓரளவுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாடலோட லுக்குக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க அந்த ஒரு ஓவர் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஏரியாவுக்கு வந்து கலர் அப்ளை ஆயிடுச்சு. பட் ஒரு பாதி ஏரியா கலர் அப்ளை ஆகாமல் இருக்குது. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இங்கே அதோட ப்ரிவியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரிஜினல் கூட கம்பேர் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கலரில் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இங்கே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த கலரை நீங்கள் மேட்ச் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன கலர் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் பொறுமையாக கரெக்டான கலராக பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இது ஓகே பண்ணதுமே அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண இந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். சரி, இப்போ உங்களுக்கு அதை பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அகைன் இதை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கலரை நீங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் இதை வந்து ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா அங்கே அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து அங்கே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து எங்கெங்கே தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண கலர் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போது அதே மாதிரி இந்த பெல்ட் இருக்க ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் பிக் பண்ண அதே கலர் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் வேணா கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் பொறுத்து இருக்கு. உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டில் வேற ஒரு கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதே மாதிரி இப்போ இன்னொரு இமேஜில் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபில்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நியூரல் ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு தேவையான ஒரு பேசிக்கான ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி பேசிக்கான கலர்ஸ் அது என்ன ஜென்ரேட் பண்ணுதோ அதை நான் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்படி ஜென்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமே வந்து அங்கே அதாவது ஃபேஷியலோ இல்லைனா கண்லையோ மூக்குலையோ எந்த ஒரு ஏஐ பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்காது. அக்யூரேட்டாக அங்கே என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓகே பண்ணிக்கிறேன். தென் இப்போ இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லேண்டுக்கான கலர், ஒரு லேண்ட் வந்து என்ன கலர்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டோனை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாவே அந்த கலர் அப்ளை ஆயிடும். ஜஸ்ட் நீங்க எங்க வேணுமோ அங்க நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்டை நீங்க ஈஸியா ஒரு சிங்கிள் கிளிக்ல ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை நீங்க கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லிப்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இங்கேயுமே இதே ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறது இப்போ பார்க்கலாம். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு எம்டி லேயர் வந்து மேல நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அந்த லேயரோட பிளெண்டிங் மோட வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா கலர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே இந்த 2வது ஆப்ஷன்ல இருக்கு. இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் பிரஷ் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. பிரஷோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க பிரஷ் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஆல்ட் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐட்ராப்பர் டூல் வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஐட்ராப்பர் டூல் தனியாவே இருக்கும். நீங்க ஐட்ராப்பர் டூலை டைரக்டா கிளிக் பண்ணிட்டு கூட நான் சொல்ற ஆப்ஷனை மறக்காம எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கலரை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஐட்ராப்பர் டூல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல ஆப்ஷன் பார்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து 3/3 ஆவரேஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் பிக்சல்ல இருந்து மட்டும் கலரை பிக் பண்ணாம அங்கிருந்து ஒரு 3-4 பிக்சல் கூட கம்பேர் பண்ணி அதை என்ன பண்ணிக்கணும், அந்த கலரை வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கலர்ஸை வந்து அது ஈஸியா ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஐட்ராப்பர் டூல் எடுத்துட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரஷ் டூலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஸ்கின் டோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஆல்ட் பிரஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் பிக் ஆயிடும். அந்த ஹைலைட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். தென் நான் நார்மல் பிரஷ் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கலர் ரீப்ளேஸ் ஆகும்னு நினைக்கலோ அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க, இப்போ அந்த டோன் ரீப்ளேஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி இப்போ நான் ஆல்ட் பிடிச்சி வேற ஒரு கலர் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் டோன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கின் டோன் வந்து அப்ளை ஆக ஆரம்பிக்கும். இது அங்க மட்டும் இல்ல, வேற எங்கெங்க வேணுமோ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் இல்லாம காட்டுறதுக்காக. இது அதே மாதிரி கீழே இந்த ஹேண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேபி இங்க நீங்க ஸ்கின் டோன் மாத்தணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு எங்க பெர்ஃபெக்ட் ஸ்கின் டோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அகைன் என்ன பண்ணிக்கோங்க, ஆல்ட் பிடிச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ற இடம் பெர்ஃபெக்ட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க செலக்ஷனா மாத்திட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமா நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ கலரா மாத்துறது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான ஏரியாவில் இருக்க ஸ்கின் டோனை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ பாருங்க எவ்வளவு ஈஸியா வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை இந்த மாதிரி ஒரு கலர் போட்டோவா ஈஸியாவே சேஞ்ச் பண்ண முடியும் வித்தவுட் அஃபெக்டிங் எனி ஆஃப் த பிக்சல்ஸ் ஆர் ஷேப்ஸ் இன் த இமேஜ். ஐ ஹோப் இன்னைக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒர்க் பண்ண அந்த 2 இமேஜோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.